ஹலோ ஆல். இப்ப ஆக்சுவலி நான் இப்ப என்ன பேச போறோம்னா, எஸ்ஏ 265 பத்தி பேச போறோம். அதாவது கம்யூனிகேட்டிங் தி டெஃபிஷியன்சிஸ் இன் தி இன்டர்னல் கண்ட்ரோல் டு டிசிடபிள்யூஜி. ஏன் நம்ம வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சிய டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்றது ஏன் ஒரு தனி ஸ்டாண்டர்டா வைக்கணும்? அதுதான் 260ன்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல. எஸ்ஏ 260ல என்னது? கம்யூனிகேட்டிங் வித் டிசிடபிள்யூஜி அதான் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் தனியா கம்யூனிகேட் பண்ணாலும், நீங்க 10 விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும். அதுல 10வது ஐட்டமா இது ஆயிடக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்டர்னல் கண்ட்ரோல்ல இருக்கிற டெஃபிஷியன்சிய கம்யூனிகேட் பண்றதனுடைய இம்பார்ட்டன்ஸ புரிய வைக்கிறதுக்காக தான் எஸ்ஏ 265ன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம் நான் சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட்டா. அது கடகடன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் யூ. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்காக வடிவமைக்கப்படுதுன்னு தெரியணும். அது எதுக்காக வடிவமைக்கப்படுது அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் டிசைன்ட், ஆப்பரேட்டட், இம்ப்ளிமெண்டட் ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் பிரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மென்ட்ஸ். இத ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் பண்ணணும். இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அது வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு பிரிவென்ட், டிடெக்ட், கரெக்ட் த மிஸ்டேட்மென்ட்ஸ். அது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது டெஃபிஷியன்ட்னு அர்த்தம். அப்ப இன்டர்னல் கண்ட்ரோலோட பர்ப்பஸ் என்ன? பிரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மென்ட். அத அவங்க பண்ணலன்னா இட் பிகம்ஸ் அ டெஃபிஷியன்சி. சில நேரத்துல ஒரு 13 இடத்துல மிஸ்டேட்மென்ட்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கும். அந்த 13 இடத்துலயுமே கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ப்ரொடக்ஷன் பண்றது குட்டி 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 மைக்ரோ சிப்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இன்டெல் சிப்ஸ், இன்டெல் 11, ஐகோர் ப்ராசஸர் குட்டி குட்டியா இருக்கும் எல்லாமே. அத வந்து வொர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வொர்க் பண்ணிட்டு கடைசியா பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அத ஸ்டாப் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்னல் கண்ட்ரோல்ல நெறைய இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். அசெட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்காக இருக்கும். ப்ராப்பரா பினான்சியல் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக இருக்கும். அப்புறம் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிக்காக இருக்கும். நெறைய இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கணுமோ, அந்த இடத்துல இருக்கு. ஆனா அது சரியா வேலை செய்யலனாலும் அது டெஃபிஷியன்சி தான். அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோலே இல்ல ஜி அப்படின்னாலும் அது டெஃபிஷியன்சி தான். இதுதான் டெஃபிஷியன்சி இன் தி இன்டர்னல் கண்ட்ரோல். இப்ப டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல்ல நான் வந்து யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? டிசிடபிள்யூஜிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். ஓகே. இதுல இன்னொரு கீவேர்ட் கொண்டு வராங்க. சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ்னு கொண்டு வராங்க. அது என்ன ஜி சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டா, சிங்கிளாவோ அதாவது ஒரு சிங்கிள் டெஃபிஷியன்சியோ இல்ல பல டெஃபிஷியன்சி சேர்க்கும் பொழுதோ, அது வந்து ஓ மை காட் இட்ஸ் அ பிக் ஒன் அப்படின்னு ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மென்ட்ல தோணுதாம். ஆஹா, இது கண்டிப்பா நம்ம டிசிடபிள்யூட கண் பார்வைக்கு கொண்டு வந்துடணும். பிகாஸ் இட் இஸ் அ பிக் டீல் அப்படின்னு தோணக்கூடிய டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ். சோ எக்ஸாம்ல உங்களுக்கு கேக்குறாங்க, எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டா, ஜி டெஃபிஷியன்சினா என்னன்னு தெரியும். இன்டர்னல் கண்ட்ரோலே இல்லனாலோ, இல்ல இன்டர்னல் கண்ட்ரோல்னா இன்டர்னல் கண்ட்ரோலே ஒரு கம்பெனில இல்லாமலாம் போகாது. இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு 13 இடத்துல மெக்கானிசம் இருக்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்க வச்சிருக்கணும்னா 10 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இல்ல. அப்ப இந்த 3 இடத்துல என்ன சொல்லுவாங்க? இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லன்னு சொல்லுவாங்க. இந்த 10 இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா 4 இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா இல்ல. பிகாஸ் இட்ஸ் அனேபிள் டு பிரிவென்ட், டிடெக்ட், கரெக்ட். இந்த இடத்துலயும் அது டெஃபிஷியன்சி தான். இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லனாலும் அது டெஃபிஷியன்சி தான். பட் இந்த டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல் எப்ப சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சியா மாறும்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அது ஆடிட்டருக்கு தான் தெரியும்னு சொல்லிடுங்க. பிகாஸ் ஒன்லி இன் தி ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இண்டிவிஜுவல் சிக்னிஃபிகன்ட் இண்டிவிஜுவல் டெஃபிஷியன்சியவோ இல்லது இன் காம்பினேஷன் வித் அதர் டெஃபிஷியன்சியவோ எது சிக்னிஃபிகன்ட் எது இன்சிக்னிஃபிகன்ட்ங்கிற முழு முதற் அனாலிசிஸ் வந்து இட் இஸ் பீங் தட் டெசிஷன் இஸ் டேக்கன் பை ஆடிட்டர் தான். அப்போ ஆடிட்டர் வந்து இது சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சின்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அது யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்? டு டிசிடபிள்யூஜி அவர் கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸை மட்டும் கம்யூனிகேட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் போதாது. Those are the deficiencies which auditor think that should be brought to the attention of the TCWG. அந்த other deficiencies-யும் அங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிலாம் ஐடென்டிஃபை பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இல்ல. நம்ம ஆடிட் பண்ணும்போது வாட் எவர் டெஃபிஷியன்சி தட் வி கம் அக்ராஸ் அதை நம்ம கொடுக்க போறோம். இப்ப அடுத்தது என்னன்னா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதான் ஆடிட்டர் அழகா இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்க டெஃபிஷியன்சி நம்மகிட்ட சொல்லிட்டாரு. அப்ப இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்மளா தனியா ஆடிட்டே பண்ண வேண்டாம்ப்பா மேனேஜ்மெண்ட்ல இருந்து, அதான் ஆடிட்டரே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து எஃபர்ட் எடுக்காம போயிடுவாங்க. அதனால நம்ம சொல்லணும், ஜி நான் வந்து உங்க கம்பெனிக்கு வந்திருக்கிறது என்ன பர்பஸ்க்காகனா, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது மேல ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு பாக்குறதுக்கு. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு பார்க்கணும்னா எனக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா வேலை செய்தா இல்லையான்னு தெரியணும். அதன் பொருட்டு தான் நான் இன்டர்னல் கண்ட்ரோல செக் பண்ணேன். சோ இன்டர்னல் கண்ட்ரோல் நான் 100% ஃபுல்லா எல்லாம் செக் பண்ணல. நானே சாம்பிள் பேசிஸ்ல செக் பண்ணிருக்கேன். நான் செக் பண்ணதுல இவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு, அந்த டெஃபிஷியன்சிஸ்ல இவ்வளவு சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சி இருக்கு, இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே தவிர நான் 100% இன்டர்னல் கண்ட்ரோல ஃபுல்லா ஆடிட் பண்ணனான்னு கேட்டா நான் பண்ணல. சோ என்ன நம்பாத. என் பர்பஸ் ஆஃப் ஆடிட் என்னன்னா, மை பர்பஸ் ஆஃப் ஆடிட் இஸ் ஒன்லி டு கிவ் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாட் டு கிவ் த ஒப்பீனியன் ஆன் த இன்டர்னல் கண்ட்ரோல். என்ன விட்டுறா ராஜா அப்படின்னு
நம்ம டிஸ்க்ளைமரும் போட்டுக்கணும் அந்த இடத்துல. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் வந்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒப்பீனியன்காக. ஆனா இன்டர்னல் கண்ட்ரோல் கிடையாது. பட் ஸ்டில் என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்ல வாட் எவர் டெஃபிஷியன்சிஸ் தட் ஐ கம் அக்ராஸ் அத நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எஸ்ஏ 265 சும்மா குட்டி கிரக்ஸ். ஓகேவா? டீடைல்டா வேணும்னா கண்டிப்பா நீங்க கிளாஸ் வாங்கி பாருங்க. கண்டிப்பா ஃபார் எவ்ரி ரூபி தட் யூ ஸ்பெண்ட் ஆன் மை கிளாஸ் ஐ டெல் யூ வில் டர்ன் இன்டு அ சூப்பர் சக்சஸ்ஃபுல் மார்க். அதுக்கு நாங்க கேரண்டி கண்டிப்பா. ஓகேவா? ஐ ஹோப் யூ லைக் த எக்ஸ்பிளனேஷன் தட் ஐ ஹவ் கிவன் யூ பேஸ்ட் ஆன் கிரக்ஸ் ஆஃப் எஸ்ஏ 265. இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன எஸ்ஏஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட்டா தேவை அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கிளாஸ் வேணுமா நீங்க டீம் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Have a nice day. Bye.